வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாள் வந்து ஸ்பூன்லேயே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க தம்பி. ஸ்பூன்லேயே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த கையில் வந்து சென்சரி டெவலப்மெண்ட் வந்து அவ்வளோ கிரிப்னஸ் எல்லாமே வந்து நல்லா டெவலப்மெண்ட் ஆகும். அதே நேரத்தில் கையில் சாப்பிட்ற ஸ்கில் வந்து வளராது இல்லையா? அதனால் இப்போ வந்து கையில் சாப்பிட்றதுக்கு பழக்கியிருக்கோம். யூஸ்வலாக வந்து தட்டில் போட்டு தரணும், நம்ம ஸ்கூலுங்கிறதுனால இப்போ டிஃபன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். இப்போ கையில் வந்து எடுத்து சாப்பிடும்போது பாருங்கள், கையை இப்படி குவிச்சு சாப்பிட தெரியலை, இப்படியே கொஞ்சம் விரிச்ச மாதிரி தான் எடுத்து சாப்பிட்றாரு. இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்ச நாள் ஆக ஆக அவர் வந்து நல்லா சாப்பிட்டு பழகிடுவார். இருந்தாலும் குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் யோசிக்க வேண்டாம், ஸ்பூனில் சாப்பிட்டு பழகினதுக்கப்புறம் கையில் எடுத்து சாப்பிட்றதுக்கு பழக்குங்க. அப்போ தான் எல்லா பொருட்களையும் எடுத்து சாப்பிடணும், ஆரஞ்செல்லாம் உரித்து சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த ஸ்கில் வந்து டெவலப்மெண்ட் ஆகும். இது நான் கட்டாயம் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன் ரொம்ப நாளாக. குழந்தைங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு பழக்குங்க. ஆட்டிசம் குழந்தைங்க நிறைய பேர் ஸ்கூலுக்கு போனால் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து